வணக்கம் பானு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் நடைமுறைப்படுத்தப்படும் சுற்றுலா பயண திட்டங்களுக்காக வாங்கப்பட்ட தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சுற்றுலா பயணிகளுக்காக வாங்கப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய அதிநவீன சொகுசு பேருந்துகள் 5 பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமானது சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு நவீன சேவைகளை வழங்கி வரக்கூடிய நிலையில் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சுற்றுலா பயண திட்டங்களை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் குளிர்சாதன வசதியுடன் கூடிய வால்வோ சொகுசு பேருந்துகள், அதே போல அதிநவீன சொகுசு பேருந்துகள், சாதாரண சொகுசு பேருந்துகள், 18 இருக்கைகளுடன் கூடிய சிறிய ரக சொகுசு பேருந்துகள் என மொத்தம் 15 சொகுசு பேருந்துகளை தற்போது வரை இயக்கி வருகிறது. இந்த சுற்றுலா பேருந்துகள் 2021 முதல் தற்போது 2024ஆம் ஆண்டு வரை இதுவரை இந்த சுற்றுலா பேருந்துகளில் 3,03,721 நபர்கள் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பயண திட்டங்களின் கீழ் சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய நவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை கொடியசைத்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ள 5 புதிய நவீன சொகுசு பேருந்துகளில் வைஃபை சேவை, அதே போல சார்ஜிங் போர்ட் மற்றும் 14 நாட்கள் வரையில் பயணிக்கக்கூடிய வகையிலான அந்த பயண வசதி என அனைத்து வகையிலும் சில சிறப்பு அம்சங்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏசி, நான் ஏசி வசதிகளும் இந்த பேருந்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த 5 புதிய நவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து கொடியசைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்திருக்கிறார். ஏராளமான உள்ளூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், அந்நிய செலவாணியை ஈட்டுதல் ஆகியவற்றில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. மேலும் இந்தியாவில் சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான சுற்றுலா தலங்கள், பிரம்மாண்டமான திருக்கோயில்கள், அதே போல வனப்பகுதிகள், கடற்கரைகள் போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்கள் தமிழகத்தில் இயங்கி வருகிறது. இங்கு ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இத்தகைய பெரும் வாய்ப்புகள் அடங்கிய சுற்றுலாத்துறையை மேம்பட தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களின் வகையில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட சுற்றுலாத்துறைக்காக 12 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் இருந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய நவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சுற்றுலா வளர்ச்சி கழகமானது 1971ஆம் ஆண்டு முதன்முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 53 வருடங்கள் சுற்றுலாத்துறையானது தொடங்கி ஆகக்கூடிய இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேயே இன்று இந்த சொகுசு பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் சிவதாஸ், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். பானு.